தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பரமங்கிட்ட இளமதி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா பாரு அப்படின்னு இளமதி கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ பரமங்கிட்ட காமிக்கிறாங்க. இதனால பரமனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. அவ என்ன எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது, நானும் கையெழுத்து போடுறேன் கொடுங்க பேனாவ அப்படின்னு அந்த டைவர்ஸ் நோட்டீஸ வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாப்புல நம்ம பரமன். அதே நேரத்துல இங்க பரம இளமதியோட ஞாபகத்திலேயே இருக்கிறாப்புல. ஏன் இளமதி என்னைய டைவர்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாளே அப்படின்னு கொஞ்சம் கவலையிலேயே இருக்கிறாப்புல. இந்த பக்கம் இளமதியும் பரமனையே நினைச்சுக்கிட்டு கோயில்ல கவலையில உட்காந்துருக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கலா போகுது. கலா போய் அந்த காப்பியை காமிக்குது. இங்க பாரு, உனக்கும் பரமனுக்கும் டைவர்ஸ் பண்றதுக்காக வக்கீல வச்சு கோர்ட்ல அப்ளை பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல தன்னோட கையெழுத்தை பார்த்துட்டு நான் இதுல கையெழுத்து போடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இளமதி கேட்க, நீ போடவே இல்லை தான், நானே போட்டுக்கிட்டேன் பாரு, பரமனோட கையெழுத்து ஒரிஜினல் கையெழுத்து தான் அப்படின்னு இந்த கலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இளமதி என்ன செய்யறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பரமனை எப்படியாச்சும் ஜெயில இருந்து வெளியில எடுக்கணும், அதுக்கு பரமன் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப சென்னைக்கு, அதாவது அந்த கொலை நடந்த இடத்துல போய் அந்த கேஸை விசாரிக்கணும். ஏன்னா பரமன் ஒரு திருடனை தானே துரத்திக்கிட்டு போனதா சொல்லியிருந்தாப்புல. ஸோ அந்த திருடனை கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்து இப்போ சாட்சி சொல்ல வச்சா பரமனை வெளியில் எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இளமதியோட திட்டம். ஸோ வீட்டில் பொய் சொல்லிட்டு நான் வேண்டுதலுக்காக போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனால் இந்த லீலாவதி கரெக்டாக ஃபோன் பண்ணி கலா கிட்ட சொல்லிடுச்சு. ஸோ கலா இதுக்கப்புறம் சென்னையில் நம்ம இளமதிக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் கொடுக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.